அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போறோம்னா யாழ்ப்பாணத்துலேருந்து திண்ணவேலிக்கு போக போகிறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் டவுனுக்கு ஒரு பெரவரப்பான ரோட்டில் நிற்கிறோம். அதாவது வந்து ஸ்டான்லி ரோட்டில் நிற்கிறோம். இதில் இருந்து ஆரம்பித்து திண்ணவேலி வரைக்கும் போய் இந்த காணொலி வந்து அமைய போகுது. நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணும் சொல்லிக்கிறோம். அது மாதிரி வேறு முருகன் சுற்றி காட்டணும்னா நீங்கள் கொமெண்ட்ல சொன்னீங்கன்னா அது சுற்றி காட்ட முடியுமா? இது சொல்லாடி சுற்றி காட்டும். பார்க்க ஆசை ஒரு பிரச்சனை இல்லை. இரவைக்கு நித்திரவோல் நாளே பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. என்ன காணொலி நான் போட மாட்டேன். நான் வெளியிடங்கள் போறேன், பூமியை தவிர வெளியிடங்கள் வீடியோ போடுறேன், அதனால போட மாட்டேன். என்ன சேனல்லே கொஞ்சம் காணொலி வராது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும். ஓகே, நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த காணொலி நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காணொலி போடுவோம். இப்போ நாங்கள் வந்து ஸ்டான்லி ரோட்ல இருக்க போய் வில்சன் சந்தியில் இருக்கிற பெட்ரோல் சைக்கிளில் வந்துருக்கோம். பெட்ரோல் அடிச்சுட்டு தொடர போகிறோம் காணொலி. எடுத்தோடனே இந்த வயசு தான்டா குறுக்க வருது, எடுத்தோடனே ஒரு வயசு ஒன்று குறுக்க வருது. அதை நினைச்சா அந்த மழை நேரம் நாங்கள் பட்ட பாடு தான் ஞாபகம் வருது. அதான் இது வந்து ஆம்புலன்ஸ் வருது. இதோட ட்ரெயினில் ட்ராஃபிக்காக இருக்கு. ட்ராஃபிக்கான ஏரியா. ஒன் வே வந்து இங்கேருந்து நாங்கள் டவுனுக்கு தான் போகலாம். அங்கேருந்து தான் வர்றாங்க. இப்போ இதுக்கு வந்து பெட்ரோல் சர்டிஃபிகேட்டை வந்துட்டோம். ஒருக்கா பெட்ரோல் அடிச்சுட்டு அதனால் வந்து தொடருவோம். டியூஷன் பிள்ளைகள் வந்து நிறைய பேர் போய் திருவினோம். இல்லை பாட்டு போகுது. ஓகே, பெட்ரோல் அடிச்சுட்டு வரேன். ஓகே, நாங்கள் இப்போ வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ திண்ணவேலியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஆரியோலம் சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆரியோலம் சந்தைக்கு போய் அங்கே வந்து திருநெல்வேலிக்கு போக போகிறோம். இதில் நிறைய கடைகள் ஸ்டான்லி ரோடு அடிக்கடி நாங்கள் காணொலியில் காட்டுறோம். அடிக்கடி பார்க்குற நீங்கள் நிறைய கடைகள் இருக்குது. இதில் டயலர் ஃபோன் ஷாப் இருக்குது. இல்லை பிஓசி பேங்க், ஒரு பெரிய பேங்க். இதில் வந்து ஏடிஎம்முக்கு காவல் தான் நிற்கணும். அவ்வளவு சரியான மக்கள் கூட்டம் நிற்கிற ஒரு பேங்க் தான் இந்த இது. எஃப்எம் எடுக்கலாம் வேணே பாருங்க. இதான் இந்த பிஓசி பேங்க் இருக்கு. ஜெமகா ஷோரூம் இருக்குது. மெக்டைல்ஸ் இருக்குது. இது வந்து நிறைய கடைகள், ஹார்ட்வேர்கள், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்ஸ் கடை, இது ஐட்டங்கள் விற்கிற கடைகள் வந்து நிறைய இதுகள் வந்து இதில் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ டயர்கள் அதில் வந்து கூடாதுகள் இங்கே வாங்கலாம். பைக் டயர்ஸ்கள், பைக் பார்ட்ஸுகள், தேவையானதுகள் முதல் தர விலையமைப்பு வாங்கலாம். நாங்கள் 3 நாளாக காணையில டியூப் வாங்குறவரோ கட்டி இடுப்புல கட்டி கொண்டு குளிக்கிறது பாருங்க. சில நேரங்களில் இது நல்ல டிராஃபிக் ஜாம் ஆயிடும். அவ்வளோதுக்கு வந்து நல்ல க்ரௌட் போய் வர்ற இடம். இதில் டிவிஎஸ்ல ஜூபிட்டர் எல்லாம் வந்துடலாம். ஜூபிட்டர் பைக் வந்துட்டு அதான் அப்படிங்கிற கீல்ஸ் இருக்கு. யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு இடத்துல கீல்ஸ். இங்கே அந்த எலக்ட்ரிக் பைக்குகளுக்கு சார்ஜ் போடலாம் வேணா. அது காசு என்ன சார்ஜ் போட வந்து கரையை போய் கிடக்கும். எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு சார்ஜ் போடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நாங்கள் எங்கே போகிறோம் என்றால் ஆரியோலம் சந்தி போய் அதில் திரும்பி நாங்கள் திருநெல்வேலிக்கு போய் கொள்ள போகிறோம். ரொசல் மார்பிள் பாருங்க. இப்போ நாங்கள் எடுக்கிற நேரம் வந்து நேரம் இப்போ 2 மணி கிட்ட இருக்கும். மத்தியானம் 2 மணி இருக்கும். சில பேர் வந்து லஞ்சுக்கு முடிச்சுட்டு வேலைக்கு திரும்பி போய் கொண்டிருப்பினோம். சில இதில் வந்து இருக்கும். நாங்கள் இன்னும் லஞ்சுக்கே போகல. ஓகே, எப்படியே போனோம்னால் இங்கால வந்து நேராக சிக்னலுக்கு போய் போவோம். நாங்கள் சிக்னலுக்கு போனோம்னா அதில் வந்து நாகவிகாரை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்கே கொசி இருக்குது. கொசி இதில் சூப் நல்லா இருக்குன்னு சொல்கிறவ அப்படி சொல்கிறவீரா டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம் வேணே. இல்லை சைவ கடையில் லக்ஸது ஏண்ணே, லக்ஸதை சைவ கடை உண்டு. கணக்கா சிக்னல் விழுந்துட்டு இங்கால விகாரம் இருக்கு பாருங்க. அப்படியே பார்த்தோம்னா ஆரிய குளம் முந்தைய ஒரு காலத்தில் நல்ல ஒரு புனரமைச்சு நல்ல இதாக இருந்தது. இப்போ இப்படி எல்லாம் பழுதாக போயிட்டு என்னது
எங்க ஏன் ஆரிக்குளம் இங்கே குளிக்கிறதுக்கு இல்லையே அதுக்கு எம்எஸ்ல விளாண்டு யூஸ் பண்ணி காணொலி போட்டிருப்போம். இல்லை நாங்கள் இப்படி வந்து வலப்பக்கத்தால் போனோம்னா நல்லூருக்கு போய்க்கொள்ளலாம். இந்த இடப்பக்கம் இதுக்கால போனால் திருப்பி அங்கே நாங்கள் ரயில்வே ட்ராக் அடிக்க போவோம். அந்த வேலைக்கு அந்த ரயில்வே ட்ராக் அடிக்க போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நேராக போனால் நாங்கள் திருநெல்வேலிக்கு போகலாம். பின்பக்கம் போனால் அங்கால குருநகர் போகலாம். இங்கே அந்த எலக்ட்ரிக் பைக்கள் விற்கிற கடைகள் 2 கரையுமே கடைகள் வருது. பேட்டரி சார்ஜ் போடுறோம். ஓகே ஓகே. அப்படி இப்போ நாங்கள் திருநெல்வேலியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கிற கடைகள் அதில் வந்து உங்களுக்கு காட்டிக்கிறோம். ஏன்னா திருநெல்வேலின்னு பெரிய பெரிய கடைகள் அது எல்லாமே இருக்கும். நாங்கள் அதில் வந்து அப்படியே திருநெல்வேலி ரோட்டில் போய் கொஞ்சம் தூரம் காட்டிக்கொள்கிறோம். சந்தையை கடந்து போய் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் காட்டிக்கொள்கிறோம். அது விவசாய திணைக்களம் இல்லாமல் இருக்கும். இது என்ன பஜாஜ் இருக்கு எனக்கு கார் வாங்கி தான் இருந்தா துறப்பை வாங்கி தான் நான் ஓடி எந்த தாரேன். என்ன கார்றேன் இது இழுப்படை சந்தி தானே. இழுப்படை சந்தியால் நாங்கள் நேராக போய் கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பழக்கடை இருக்குது. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இருக்குது பாரு பிக்கப் என்ன நல்லா இருக்கு. வேணுமா லைட் கடை இருக்குது. நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன், வேணுமென்னு சொல்லலையே. நாங்கள் பலாளி ரோட்டில் போய் கொண்டிருக்கிறோம். நேராக போனால் பலாளி விமான நிலையத்துக்கும் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் தெல்லிப்பளை ஜங்ஷன் போய் இதில் போனால் தெல்லிப்பளை ஜங்ஷன் போகுமா? இல்லை கேகேஎஸ் ரோட்டில் போய் தான் தெல்லிப்பளை சந்தி போகலாம். போக முடியும் இந்த போக முடியும். ரெண்டு இருக்கு பாருங்க. குரங்கண்ட இதில் இருந்தேன் அதில் பக்கத்தில். மற்ற இதில் இந்த கொங்கிரீட் பிழைக்கிற மற்ற சின்ன அந்த மண்ணள்ளி கொட்டுற மாதிரி சின்ன ஒரு ஜேசிபி செட்டப் இது எல்லாமே இதில் வச்சு விற்கணும் பாருங்க. ஒரு கடை இது நீங்கள் இதில் தேவையான இதில் வாங்கலாம். வீனஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க. வீனஸ் வைத்தியசாலை இதில் வித்தியாசம் காட்டினேன். அந்த பஸ் ஸ்டாண்ட் நினைச்சுண்டா அப்படிதான் பார்க்குறாக்கு ஏதோ கட்டி கொண்டிருக்கணும். ஸ்டூடியோ கலர்லேருந்து நிறைய வந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்த ஒரு சந்தைக்கு வந்துட்டோம். அதாவது இதாலே நாங்கள் நல்லூர் போய் கொள்ளலாம். என்ன சேல்ஸ் குளப்படி செஞ்சானே சேல்ஸ் போட்டுக்கு பாருங்க. பாருங்க இதில் பெரிய பெரிய கட்டடங்கள் வருது. என்னடா சொன்னி அந்த கட்டடங்கள் காட்டினதுல என்னென்ன கேட்க மறந்துட்டேன். கந்தர் மட சந்தியராப்பா இங்கே பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நொதோன் ஜுனியும் இருக்குது. இதில் எல்லா காரும் துறப்பை வாங்கி தந்தா எடுத்து தாரேண்ணா. இதில் நீங்கள் வந்து இங்காளி பக்கம் போனால் நல்லூருக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் இடப்பக்கம் போனீங்கன்னா ஹிந்து லேடிஸ் அதால் போய் வந்து கேகேஎஸ் ரோட்டில் ஏறலாம். நல்ல பைக் கொண்டு போதுறான். இதில் வந்து லங்கா டைஸ் மாபல் கடை இருக்குது பாருங்க. இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை. இது சமர்த்தி விடுதி. சனியா சரி இப்போதான் எனக்கு விளாங்கினதா. ஜெயசங்கர் ஜெயசங்கர் மாத்தி கொடுத்தீங்க. இதுல இருக்கு தேபீஸா இருக்கு. வாங்கி தரக்கூடிய காலத்துல பிரியாணி. சரி அப்ப நான் எல்லாம் வாங்கி தருவேன். சரி ஓகே ஓகே. ஜால் சூப்பர் சேல்ஸ் நாங்கள் காணொலி போட்டிருந்தாங்க. அந்த சேல்ஸ் கடை இருக்கு பாருங்க. காலத்துல இந்த ஆர்டர் கொடுப்போம்னு யோசிச்சேன். சரியா பிரச்சனை இல்லை. ரோட்டுகள் அந்த வீடியோல முக்கியமான கேள்விகள் சொல்லு. தெரிஞ்ச இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. திருநெல்வேலி என்னது திருநெல்வேலி சொல்லி பழகிட்டு. திருநெல்வேலி தான் உண்மையான இது. இதுல பாத்தீங்கன்னா ரோஸ் கலர்ல பெயிண்ட் அடிச்சு 2 பேரும் வெள்ளி அடிச்சா அதானே. இந்த கட்டட மேட்ச் உரிமையாளர் தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே ஓகே. பெரிய கட்டுறோம் வேணே. நிறைய கடைகள் இருக்கு. யாரும் உரிமையாக தெரிஞ்சால் நம்பர் என்ன உன்ன நம்பரு நம்பர் ஒன்றுக்கு தருவாங்க. இல்லாட்டி என் குறிப்பிட்ட வருஷத்துக்கு முதல். ஓகே ஓகே. இதில் காலித் இருக்கு, வசந்த பாமசி இருக்கு, காலித் பிரியாணி, இஃப்ரான் வந்தவர்.
என்ன நீ டயர்ல இருக்கிறா இல்லையா பார்த்தீங்கன்னா இதால நாங்கள் அந்த நல்லூருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்புறம் ஜாயின் பண்ணி நல்லூருக்கு போகலாம். நிறைய ஒழுங்கைகள் வந்து இதுக்காக போகிறோம். இங்காலி பக்கம் அதாவது வந்து வெள்ளப்பக்கம் போகிற ஒழுங்கையெல்லாம் நல்லூருக்கு போகலாம். சொல்லுங்க. பிரியாணி சாப்பிட மாட்டேன். ஆரோக்கியமான பானங்கள் குடிப்பேன். இளநீ பழங்கள் ஷுவரடா ஷுவர் இல்ல நான் இளநீலாம் ஷுவர் ரியல் இதுதான் நேச்சுரல் லைக் பண்ணி குடிப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு இப்போ தச்சமே ஒரு ஃபேமஸான ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மதோன் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் பாருங்க. பின்னேரங்களில் வந்தால் 2 கரையும் பார்க்கிங் வாகனங்கள் விட்டுருப்பினோம். ஸ்டார் ஃபுட் ஸ்டோர் கம்மிங் சூன் நாங்கள் லத்துராக்கி போல பாருங்க வந்துட்டாங்க. இப்போ எல்லாம் செட்டப் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் ட்ரக் எல்லாம் அடிச்சு. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. திருநெல்வேலிக்கு நாங்கள் வந்துட்டோம். இதில் கோயில் ஒன்று இருக்குது. இப்படி ஆஸ்திரேலியா லெபார்ட்டரிஸ் ஹாஸ்பிட்டல் அதை சுற்றி இந்த ஃபார்மசிகள் அதில் இருக்குது. அந்த இடையே இந்த கிளறு பட்டு கிடக்கு. அந்த பைப் லைன் இதை வேலை செய்திருக்கணும் போல. இங்கே பார்த்தீங்கன்னா நளின் ஐடி இருக்குது. நாங்கள் ஏதாவது திரும்பினா யூனிவர்சிட்டி முன்பக்கம் போகலாம். அவக்கா போயிட்டு போவோமோ ஓடி நாங்கள் இருக்கா யூனிவர்சிட்டி முன்பக்கம் இருக்கா அப்படியே பார்த்துட்டு இப்போ இதில் என்னென்னா இப்போ நான் விலைக்கான ஒரு காணொலி ஒன்று பார்த்துருந்தேன். யூனிவர்சிட்டி முன்பக்கத்தில் அந்த நீங்கள் சாப்பிட்டு கொழம்புல சாப்பிட்டு போடுறீங்களா கேரமல் புடிங் அது விற்கணுமா சுவர் கண்டன் நாங்கள் போவோம் பாருங்க. இதே மாதிரி இதில் வந்து கூட இந்த ஃபோட்டோ ஸ்டூடியோகள் நிறைய இருக்குது. மற்ற பியூட்டி ஃபாலோஸ் இருக்குது. மற்ற ஜுனி பிள்ளைகள் வந்து அழகுபடுத்திக்கொள்ள அது ஏன் சொல்லி பார்ப்போம். இதுகள் இருக்குது கன்வெகேஷன் இருக்குமில்லோ அந்த நேரம் வந்து பியூட்டி ஃபாலோவர்கள் தேவைப்படும் நிறைய. மற்ற வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ கடைகள் அந்த என்ன கூட துறக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோ கடைகள் அதெல்லாம் துறக்கும். மற்ற சாப்பாடு கடைகள் நிறைய இருக்கும். மலிவாக இருக்கும். மற்ற இப்போ போகிற பொம்பளை பிள்ளை தெரியும் தானே ஐப்ரோ ஷேப் பண்ணி நம்ம அது இருக்கல நிறைய கேள்விப்படுறேன்டாப்பா. அதில் மாவீரன் நாளுக்குரிய கொண்டாட்டத்துக்காண்டி போடப்பட்ட இது வந்து இருக்குது. இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரமல் புடிங்கி வந்து போட்டிருக்கணும். எங்களை நாங்கள் முகப்பதில் காட்டி கொண்டு போகிறோம். நல்ல மரங்கள் வந்து இதாக இருக்குது. எதை பார்க்க முடியாது கரமல் புடிங்கோ இல்லை அடிக்குதோ அந்த மேலே இப்போ வீடு ஊற்றுவாங்க அப்படியே கரமல். ஓகே ஓகே வெட்டி சாப்பிடலாம் தான். நான் பரவாயில்ல எக்கு மாதிரி இது நான் போடுறது நான் சாப்பிடலாம் நினைக்கிறேன். இது சாப்பிடலாம். இது நேச்சுரல் இது. ஓகே விரைக்க வாங்குவோம் நிப்பாட்டு. சரி நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதில் வந்து அந்த சந்தி விலைக்கு இருக்கா போயிட்டு திருப்பி கொண்டு வருவோம். அதில் A+ பிரியாணி கடையும் இருக்கா அதுமாதிரி. அதில் கொஞ்சம் தூரம் போக இதில் A+ இந்த பிரான்ச் இருக்கு இல்லைண்ணா. இல்லை அது போகல அந்த கண்டன் உங்களுக்கு கூடாது சொல்ல வலிக்கு உங்களுக்கு எனக்கு இந்த இப்போ நாங்கள் கொஞ்சம் டயட்ல இருக்கேன். சாப்பாடு தேவையில்லை ஆரோக்கியமான பானங்கள். எனக்கு என்னென்னா இப்போ இதில் வந்து ஒரே ஒரு இதுதான் என்றால் இப்போ இப்படி இந்த ரோட் போகிறோம் இல்லை ரோட் போய் நாங்கள் இருக்கா இடப்பக்கம் திரும்பி ஒரு கொஞ்சம் தூரம் 1/2 கிலோமீட்டர் போயிட்டு வருவோம். அதில் ஒரு ஐயா காணொலி பார்க்குற ஐயா ஆள் போன முறை கேட்டிருந்தவர் அங்கே வீடு இங்கே இருக்கண்டு இந்த கோயிலுக்கு பக்கத்தில். அவ தெரியாத அந்த எங்க கோயிலுக்கு தெரியாம சுத்தி காட்டினாங்க. சரியா இல்ல ஐயா கோல் பண்ணி திருப்பி கேட்டாங்க. தம்பி நீங்கள் வலப்பக்கம் திரும்பிட்டீங்கள் தம்பி இடப்பக்கம் போனாங்க வீடு வந்திருக்கேன் திருப்பி இங்கே போனா காட்டும் கொண்டு சொன்னவர். அப்ப இப்பதான் ஞாபகம் வந்தது. ஐயா அந்த வீட்டையும் ஒரு காட்டிட்டு போவோம். அவர் ஜேர்மன் இதுல இருந்து கதைக்கிறவர் ஐயா. ஐயா கண்ணால கோல் பண்ணவர் ஆன்சரும் பண்ணலடா. கொஞ்சம் வேலையானதுல ஆன்சர் பண்ணல. நாங்கள் இடப்பக்கம் இருக்கா போய் அதே இருக்கா காட்ட போறோம். இடப்பக்கமோ நேரதியில் இடப்பக்கம் போவோம். இதுக்குங்க ஐயனார் கோயிலா ஐயப்பன் கோயில இருக்கு. கொஞ்சம் தூரம் போய் காட்டிட்டு ஐயா நேரையே அங்கால காட்டினாங்க. அதுக்கு இல்லை இங்கால தான் இதோட சொன்னவர் நினைக்கிறேன். நீங்க திரும்பிட்டீங்க தம்பி கொஞ்சம் தூரம் போயிருந்தா வந்திருக்க வேண்டவர். இதுல கோயில் எனக்கு காணல. நான் வீடு வர மாதிரி நம்புறேன். ஐயா இந்த வீடு எங்கே வந்தால் சொல்லிக் கொள்ளுங்கள். நாளைக்கு வந்து நிற்பான களவுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படி நேரம் அடிச்சா ஏன்டா இப்ப என்ன இழுக்கிற பிரம்மகுமாரி கோயிலுக்கு தானே பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையமா. கொஞ்சம் தூரம் போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் திருப்போம். இதே பாருங்க நாங்கள் போனோம் என்றால் வன்னி இருக்கே வருது. ஓகே ஓகே இதை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குண்ணே. வன்னியிலேயும் ஏதோ ஒரு பிரியாணி நல்லா இருக்குமென்னு சொல்கிறத எனக்கு என்னன்னு தெரியல. வாசல் தூக்குறாடே
நேற்று கார்த்திகை விளக்குடனே இருக்கிறேன் அந்த இது அந்த தேங்காரத்தை பக்கத்து விட்டேன் நான் ஏன்டா தேங்காய் எடுக்க போறேன் லேடிஸ் கோச்சிங் போதும் டியூட்டன் போடுங்க ஐயா நான் வீடு வந்திருக்கேன் நம்புறேன் நீங்கள் ஐயா பார்த்துருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமா என்ன மாதிரி வந்ததா இல்லையாண்டு அப்படி இல்லாட்டி நாங்க அடுத்த வண்டியில் கிடைக்கிற அவங்க பார்க்குறோம் வெந்நீர் வாசம் ஓ நல்ல வாசம் அடிக்கு இங்கே வரைக்கும் மேலே நல்ல செட்டப்டா இதில் மேல் மாடியில் ஒரு இருக்கா இல்லை அதில் நல்ல ஒரு செட்டப் உள்ள இன்டீரியர்ல நல்ல டிசைன் செம்மையாக வச்சுருந்தாங்க இல்லை நாளை அன்றைக்கு நானே மகராஜ் எல்லாம் பார்த்து சாப்பிட்டாங்களா நல்லா இருந்ததில்ல ஓகே ஓகே இப்படியே உருட்டி திரியுங்க சரி அப்படி நாங்கள் அங்காள போய் திறந்து வரோம் சரி ஓகே நாங்கள் இப்போ வந்து திருப்பி திருநெல்வேலி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் இதில் போய் காட்டி நாங்கள் பாருங்க இன்னுக்கு ஏதோ செட்டு போட்டு துறக்குறாங்க நியூஸ்லேயும் சொல்லிட்டாங்க மழை அடிக்க மாட்டேன் இதில் வந்து நல்ல மெதுவாக போங்க ஒரு 15-20 போங்க ஏன்னா வந்து இதில் நிறைய கடைகளுக்கு வளமையானாங்கள் ஃபாஸ்ட்டாக காட்டி கொண்டு போகிறது இந்த முறை சொன்னது குற்றமாக போச்சு சரியா பிரச்சனை இல்லை நல்ல மெதுவாக காட்டி கொண்டு போவோம் இங்கே பாருங்க இதில் எபிரோன் இருக்கு பாருங்க அப்படி எங்கால போக நிறைய இதுகள் வருது பாருங்க இதில் வந்து ஒரு ஃபுட் சிட்டி இருக்குது அபான் ஷோரூம் இருக்குது பாருங்க அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா நோர்த் வே சூப்பர் ஃபேமிலி மார்ட்டன் இருக்குது கேஸ்கள் வந்து இறங்குது இப்படி எங்கால போனோம்னால் இப்படி போக நிறைய ஹோட்டல்கள் மற்ற நிறைய இதில் வந்து நிறைய ரூமுகள் வந்து வாடகை கொடுப்பின நிறைய இடங்கள் வந்து கொடுப்பினம் அது வந்து நிறைய இது இருக்குது மற்ற இதில் வந்து ரோட் சைட் ஃபுட் கடைகள் எல்லாம் இருக்கும் பாருங்க மற்ற இதில் த இன்ஜினியர்ஸ் கிச்சன் ஒன்று இருக்குது அது ஒரு ஹோட்டல் தான் பாருங்க இந்த இடத்த அப்படியே நார்மலாக அவங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் நாங்கள் பைக்கில் போகிற ஸ்பீட் வந்து 11 km/h இங்கே இதில் காளான் உணவுகள் வந்து இருக்குது இதெல்லாம் பூட்டு பின்னேரம் தான் துறக்கும் கிக் விஷன் மெகா ஸ்டோர் இருக்குது பாருங்கள் சிசிடிவி கிக் விஷன் இங்கால இந்த ரோட்ஸ் இது இந்த படைக்கடைகள் இருக்குது இங்கால வந்து பார்த்தோம்னால் என்னது இது அருந்ததி என்ன அருந்ததி இது இருக்குது பாருங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்காங்க ரெஸ்டாரண்ட் இப்படியே போனோம்னா இந்த ஒழுங்கைகள் எல்லாம் இந்த கூட வந்து ஹோஸ்டல்கள் அந்த ரூம்கள் வாடகை கொடுத்துருக்கேன் வீடுகள் எல்லாம் ரூம்கள் வாடகை கொடுத்துருக்கேன் அதாவது யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்காண்டி ரூம்கள் வாடகை கொடுத்துருப்பினோம் பாருங்க ஹெலை சோலர் இருக்குது பாருங்க ஆஃபீஸ் வந்து ஷோரூம் மாதிரி வச்சுக்கணும் இதுக்காக போனோம்னா இந்த இதுக்கு ஒழுங்கைகளுக்கெல்லாம் நிறைய வீடுகள் உள்ளதான் நிறைய வீடுகள் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன 8ல் வரையும் 15ல் ஓகே பாருங்களேன் பெயின் கடைகள் எல்லாம் வருது இங்கால போனோம்னா இதுக்கு நாங்கள் இதுக்கு போனாலும் அந்த கேம்பஸ் பின்பக்கம் போகலாம் பரமேஸ்வராலயம்னு சொல்லுவோம் இங்கே நிறைய கடைகள் வருது பாருங்க NDB பேங்க் இருக்குது அந்த செட்டப்லாம் நல்லா இருக்குது விஜிதா கேக்ஸ் இங்கே விஜிதா கேக்ஸ் பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் பேங்க் இருக்குது முன்னுக்கே பார்த்தீங்கன்னா தினேஷ் வதுப்பகம் இருக்குது பாருங்கோ அப்படியே வந்து NDB பேங்க் இருக்குது இதில் அங்கால இலங்கை வங்கி இருக்குது எல்லா பேங்குகளுமே வந்து லைனில் வருது அதோட புது புது பில்டிங்களும் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்குது திறப்புலாம் நடக்கப்போது நினைக்கிறேன் எதுவும் கடைகள் எல்லாம் பெரிய ஷோரூம் மாதிரி எதுவும் வருது தெரியல பாருங்க சோழன் இருக்குது இளநீ இருக்குது ஆப்பிள் இருக்குது ஆரஞ்சு இருக்குது பாருங்க இதில் வந்து ஒரு பெரிய கடை உண்டு ஹோல்சேல் கடை நினைக்கிறேன் இல்லை நாங்கள் திருநெல்வேலி சந்தியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அவரே பார்த்துட்டு போகிறோம் உடனே அவ்வளோ உருட்டி கொண்டு போகிறாங்கன்ட்டு இந்த திண்ணை ரெஸ்டாரண்ட் பாருங்க இந்த பெரிய பெரிய ஆக்கள் வந்தால் சில நேரம் இங்கே தங்குறத திண்ணை ரெஸ்டாரண்ட்டில் இங்கால LB ஃபினான்ஸ் அடுத்த பீப்புள்ஸ் பேங்க் ATM நினைக்கிறதுல பாருங்க சைக்கிள் எல்லாம் ஓவர்டேக் போகுது பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது பாருங்க சைக்கிள் எல்லாம் ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு போட்டேன் அப்போ ஆட்டோ அண்ணா அவங்கள ட்ரை பண்ண வரோம் மெதுவா ஓகே இனி வந்து 25 ரூபா வாங்க ஓகே இப்போ சைக்கிள் ஓவர்டேக் பண்ணியாச்சு டெலிஸ் இருக்குது அங்கே பிரியாணி கடை உண்டு இப்படியே போனோம்னா நாங்கள் திருநெல்வேலி சந்திக்கு வந்துடுவோம் திருநெல்வேலி சந்தியால் அப்படியே நாங்கள் நேராக போய் விவசாயத்தை நினைக்கலாம் காட்டுறோம் அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து திருநெல்வேலி மெயின் ரோட்
அதோடைய கேம்பஸ் பக்கம் திரும்பி இருந்து நாங்கள் கேம்பஸ் பக்கம் காட்டிட்டு போவோம்ண்டு நாங்கள் இதுலேயும் வந்து வேலை பக்கம் போனோம் என்றால் நாங்கள் எங்கே போயிடலாம்னா கல்வியங்காடு சந்தைக்கு போயிடலாம். இடப்பக்கம் போனோம் என்றால் நாங்கள் கொக்கையில் சந்தைக்கு போகலாம். திண்ணவேலி சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி அதால் போய் வந்து சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி முன்பக்கம் அதை தான் நினைக்கிறேன். எங்க அதில் ஒரு சந்தையிலையா சிக்னல்லையா அதில் அந்த மக்களுக்கு கால் பண்ணி காய்ச்சி கொண்டதுனால 65 செகண்ட் ஆகுடா நிப்பாடிட்டு தொடருவோம். ஓகே இப்போ வந்து சிக்னல் விழுந்துட்டு இப்போ நாங்கள் நேராக போக போகிறோம். இதுக்காக நீங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நேராக போனோம்னா முக்கியமான விவசாய திணைக்களம் அதுகள் எல்லாம் பெறும். நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் இப்போ வந்து வண்டில் கடைகள் இதில் இருக்கும். இப்போ நாங்கள் காணொலி தோன்றுவது திருநெல்வேலி. நாங்கள் திண்ணவேலி இப்போ நீங்கள் அதை எங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க குறிப்பாக திண்ணவேலின்னு சொல்லிக் கொள்வீங்கள். அது உங்களுக்கு பழகிட்டு நாங்கள் திண்ணவேலின்னு சொல்லி பழகிட்டு திருநெல்வேலி என்றால் இந்தியாண்டு யோசிக்கிறது. ஆனால் அப்படி இல்லை. திருநெல்வேலி இங்கே இருக்குது யாழ்ப்பாணத்திலே. அன்னையை விட முன்னுக்கு இதில் ஒரு அடுத்த பெட்ரோல் செட் இருக்குது பாருங்க. 2ஆம் பெட்ரோல் செட். சம்பத் பேங்க் இருக்குங்களா சந்தியை தாண்டி வந்தால் சம்பத் பேங்க் வரும். சீனி கரும்பு தானே வருது. அது சுகர் இல்லை சீனி. கரும்பு ஜூஸ் சுகர் தானே. இனிப்பு இருக்குன்னு தானே அதில். ஆனா அது கரும்பு ஜூஸ் இப்ப அளவுக்கு மிஞ்சி குடிக்க கூடாது. ஒரு அளவு தேத்தனைக்கு ஐயோ அவசரப்பட்டு வாயிடுதா. ஆனா உண்மையிலே வந்து இப்ப 6, 7, 8 நல்ல மழை வரும் வரை வானிலை அதுல சொல்லியிருக்கணும். அது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக அந்த வானிலை ஆய்வாளர் அவர் தான் சொல்லியிருக்கார். அப்பா கொஞ்சம் மழை வந்து கொஞ்ச காலம் மழை வந்து யாழ்ப்பாணத்துல மழை குறைவுன்னு சொல்லலாம். ஆங்காளி பக்கங்கள் எல்லாம் புரட்டி எடுத்துட்டு சேதங்கள் உயிரிழப்புகளை பார்த்தாலே அங்கால கவலையா இருக்கும். அந்த மாங்காய் பார்த்தா கவலையாக ரோட்ல விழுந்துருமோண்டு நீங்க கட்ச் பிடிக்கலாம இருக்குமோண்டு எரிஞ்சா போய் அங்கால கண்ணாடி உடைக்கும் வந்து மண்டே உடைக்க. சரி கெட்ட போல விற்குதுல தம்ஸ்அப்ல. இதில் SCB பேங்க் இருக்குது பாருங்க. இதுதான் அந்த விவசாய கம்பெனிகள் வந்து லைன்ல வரும். நாங்கள் எது அது அதை போக்குறாடாங்க அங்க அதை வந்து திண்ணவேலியை தான் என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறாங்க மீன்படி அழகு இதுல. அது வந்து அம்மாச்சி திருநெல்வேலி அம்மாச்சி விவசாயத்தை நினைக்கலாம். 100 ரூபா இருக்கேண்ணே. அந்த பேசங்க வச்சுக்கிறியே என்னத்த சொல்ல. இப்ப நான் என்ன சொல்ல இந்த காலுக்கு போகிற சூக்கள் இந்த தரப்பாலுகள் மற்ற சின்ன பிள்ளைகள் நீந்தக்கூடிய மாதிரி நீச்சல் குளங்க அது இருக்கு. மற்ற கரும்பு ஜூஸ் வைக்கணும். கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் தான் நல்லா தான் இருக்கும். சுகர் கண்டன வாங்கின மாங்காயும் சாப்பிடணும். ஜூஸ் பார்ப்போம் போய் சரி வாங்கிட்டேன். மூலிகை தோட்டம் இருக்கு நான் சொல்லிடுறேன். நீ தான் டயட் சொன்னி பார்த்தீங்கன்னா விவசாய அமைச்சு இருக்கு பாருங்க. விவசாய அமைச்சு இதுல சொன்னேன். இதோட வந்து திருநெல்வேலி முடிவடையுது. இதை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அம்மாச்சி நிறைய பேர் நல்ல ஒரு மலிவான விலையில சாப்பாடு வாங்கக்கூடிய இருக்கு. கரும்பு ஜூஸ் போவோமே. இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் இதோட திருநெல்வேலி முடியுது. அங்கால கோண்டாவில் என்ன உங்கண்ட ஊர் கோண்டாவில் காட்டில் ஓட்டு வெட்டோனோட அப்ப பின்னால போதுறேன். ஓகே இப்படி நாங்கள் போய் அதில் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நீங்கள் பண்ண இங்கே வந்து ஜூஸில் குடிக்கலாம். அம்மாச்சிலேயும் ஜூஸில் குடிக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஜூஸ் 100 ரூபா. மற்ற குண்டு தோசை இருக்குது நல்ல சாப்பிட்ருக்கேன். திருநெல்வேலியில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கிறது. ஓகே இப்படி வந்து கரும்பு ஜூஸை குடிக்க தொடர்ந்து கொள்வோம்.